She is earning 1 lakh a month. Wow. She is living in Bangalore with her husband, who is an IT professional. The company in Delhi, they fly her on every Monday, and Monday to Friday she works in Delhi, and Friday evening she catches flight and comes to Bangalore. ஹாய். ஹலோ சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். உங்களை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன், உங்கள் பேர், நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் காயத்ரி. நான் பிஎஸ்சி ஹார்ன்ஸ் அக்ரிகல்ச்சர் முடிச்சிருக்கேன். ஆஃப்டர் தட் நான் இங்கே ஒரு ட்ரெயினியாக ஜாயின் பண்ணியிருக்கேன். தட் இஸ் அ ஜூனியர் அக்ரானமிஸ்ட் ரோலுக்கு. ஸோ அங்கே நாங்கள் ஜாயின் பண்ணி ஆல்மோஸ்ட் 1.5 month ஆகுது. இங்கே நாங்கள் என்ன பண்ணிடுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, கமர்ஷியலாக நாங்கள் வந்துட்டு பேசில் ப்ரொடக்ஷன் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் வந்துட்டு டர்மரிக் வந்துட்டு சாயில்ஸில் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் ஒரு 100,000 square feet பண்ணிகிட்ருக்கோம். தட் இஸ் லைக் எ ரிசர்ச் பிளாட். இப்போ அதில் நாங்களுக்கு நல்ல ஈல்டு அப்படி வந்துச்சு அப்படின்னா வில் கோ ஃபார் அ பிகர் ஏரியா. ஸோ இங்கே நாங்கள் பேசிக்கலி பேசில் தான் பண்ணுறோம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேசில் பிளான்ஸ் 3 weeks மேலேயே வந்துட்டு ஆயிருக்கும். ஸோ ஃபஸ்ட் இந்த பேசில் பிளான்ஸை வந்துட்டு நாங்கள் ஒயாசிஸ் க்யூப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்யூப் இருக்கும். அந்த க்யூப்பில் வந்துட்டு நாங்கள் சோயிங் பண்ணுவோம், விச் இஸ் சாயில்லெஸ் ஒரு க்யூப் இருக்கும். அண்ட் அதை வந்துட்டு நாங்கள் வெட் பண்ணி ஒரு 2 weeks வரைக்கும் வச்சுருப்போம். அந்த ஃபஸ்ட்டு 2 leaves வர வரைக்கும் நாங்கள் வந்துட்டு அதை நர்சரியிலேயே வச்சுருப்போம். நாங்கள் அது ஒரு 4 leaf ஸ்டேஜ் வந்தக்கப்புறமா நாங்கள் வந்துட்டு இது வந்து என்எஃப்டி டியூப்னு சொல்லுவோம். இது வந்துட்டு இதுதான் நெட் கப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நெட் கப்ஸில் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு இது வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இங்கே வச்சுருவோம். அண்ட் இங்கே இப்போ தண்ணி ஒழுகிட்டே இருக்குது. ஏன்னா தண்ணி எப்போவுமே இதில் இருக்கும். தட் இஸ் ஒரு 10 minutesக்கு வந்துட்டு தண்ணி ஓடும், ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். இது தண்ணி ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். ஸோ இது வந்து 3 weeks வந்து ஆயிருக்கு இதுக்கு, இந்த பேசில் க்ராப்புக்கு. ஸோ இது மூலியமாக தான் தண்ணி வரும், இந்த டியூப் மூலியமாக. இப்போ தண்ணி வரல. ஏன் அப்படின்னா இது வந்துட்டு 2 cycle இருக்குது, ஸ்லீப் சைக்கிள், டியூட்டி சைக்கிள் அப்படின்னு. இது வந்து ஸ்லீப் சைக்கிள் இருக்குது. 15 minutesக்கு ரன் பண்ணால் 15 minutesக்கு வந்துட்டு ரன் பண்ணி எல்லாம் ஃபில்லாக இருக்கும், ஸ்டாக்னண்ட்டாக இங்கேயே இருக்கும். அந்த 15 minutesக்கு அப்புறம் வந்துட்டு தண்ணி எல்லாம் ட்ரைன் ஆகி திருப்பி அந்த டேங்க்குள்ளேயே போயிடும். ஸோ இட்ஸ் ரீசர்க்குலேட்டிங் ஆஃப் வாட்டர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு இன்னொரு 2 weeksலேயே பார்த்தீங்கன்னா நல்லா ஷர்ப் மாதிரி வந்துடும். ஸோ இதோட கமர்ஷியல் பார்ட், எக்கனாமிக் பார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீவ்ஸ் தான், விச் இஸ் யூஸ் பை ரெஸ்டாரண்ட்ஸ். அண்ட் இதை ட்ரை பண்ணி நம்ம வந்துட்டு விற்கலாம். பேசில், பீஸா, சாசஸ் அதுக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க. பேசிக்கலி இட்ஸ் அன் எக்ஸாட்டிக் leafy crop. ஸோ வந்துட்டு நல்ல ப்ராஃபிட் பார்க்கலாம் இதில். ஆக்சுவலி வித்தின் 1 monthலேயே வந்துட்டு நம்மளுக்கு நல்ல லீவ்ஸ் வந்துடும். அண்ட் கட்டிங்ஸ் நம்ம பண்ணிகிட்டே இருக்கலாம். இதுக்கு இன்னும் 1 month வரைக்கும் நம்ம கட்டிங்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ நாங்கள் கமர்ஷியலாக தான் இப்போதைக்கு பண்ணிகிட்ருக்கோம். பேசில் மட்டும் தான் நாங்கள் போட்டிருக்கோம் இப்போதைக்கு. மேபி அடுத்து வந்துட்டு நாங்கள் வந்துட்டு இன்னும் அந்த லெட்யூஸ், நர்சரியில் நிறைய க்ராப்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அது நாங்கள் போடுவோம். அண்ட் ஸ்பினாச், கீரை, அதுவும் நாங்கள் வந்துட்டு இதில் போடுவோம். ஸோ திஸ் இஸ் அபவுட் தி என்எஃப்டி. இது வந்துட்டு என்எஃப்டி அப்படின்னு சொல்லுவாங்க, நியூட்ரியன் ஃபிலிம் டெக்னிக். ஸோ நியூட்ரியன்ஸ் ஃபஸ்ட்டு வந்துட்டு நாங்கள் ஆரோ வாட்டர் மட்டும்தான் கொடுப்போம். குட்டியாக இருக்க போது பிளான்ட்ஸ் ஒரு வளர நாங்கள் அதோட சால்ட் கண்டென்ட் அப்படின்னு சொல்கிறப்போ நியூட்ரியன்ட், அப்போ நியூட்ரியன் வந்து நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருப்போம். பண்ணிகிட்டே இருப்போம். இப்போ நாங்கள் ஒரு நியூட்ரியன் ஈசி அப்படின்னு சொல்லுவோம், எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி. அது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ் ஆஃப் க்ராப்புக்கு வந்துட்டு 1.1 நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். இதை வந்துட்டு வளர மேபி 2.5 வரைக்கும் இந்த நியூட்ரியன் கண்டென்ட் வந்துட்டு போகலாம். ஸோ எங்களுக்கு நியூட்ரியன் ஸ்டேஷன், டேங்க் எல்லாமே தனியாக இருக்குது. அதில் மிக்ஸ் பண்ணி வச்சுருவோம். வி ஹாவ் அ ப்ரோ கண்ட்ரோலர். இட்ஸ் ஃப்ரம் அ ப்ளூ லேப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி. அந்த கம்பெனியிலேருந்து நாங்கள் வாங்கியிருக்கோம் ப்ரோ கண்ட்ரோலர். அதே வந்துட்டு என்ன பண்ணோம்னா பிஹெச் அண்ட் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி ரெண்டுமே அட்ஜஸ்ட் பண்ணி அந்த மெயின் டேங்க்குக்கு வந்துட்டு கொடுத்துரும். தட் இஸ் ரிசர்வாயர். இப்போ ரிசர்வாயர்லேருந்து திருப்பி நாங்கள் சர்க்குலேட் ஆகும். நாங்கள் ரெகுலராக நாங்கள் என்ன பண்ணுறோம், இதை வந்துட்டு மானிட்டரிங் பண்ணுவோம், நாங்கள் ஸ்கவுட்டிங் பண்ணுவோம், ஏதாச்சும் இன்செக்ட் பெஸ்ட் அட்டாக் இருக்கா அப்படின்னு பார்ப்போம், ரூட் டெவலப்மெண்ட் பார்ப்போம், லீவ்ஸ் பேலாக இருக்கா இல்லையா அப்படின்னு பார்ப்போம். அண்ட் தென் இசி அண்ட் பிஹெச் வந்து டெய்லி எங்களுக்கு ஒரு டெய்லி பேசிஸில் என்ன தான் மிஷின் பண்ணாலுமே வி செக் இட் மேனுவலி ட்வைஸ் அ டே. அது நாங்கள் இல்லை ஏதாச்சும் எரர் இருக்குன்னா we check with the monitor or நாங்கள் மேனுவலாக கூட approach பண்ணுவோம். That is about the crop and commercial production. நீங்கள் பேசிக்கலி அக்ரானமிஸ்ட் தானே? அக்ரானமிஸ்ட் இந்த நாங்கள் பண்ணிட்டு இருக்க ரோல் இஸ் கால்ட் அக்ரானமிஸ்ட் ஆக்சுவலி. இப்போ நீங்கள் படித்தது என்ன பேசிக்கலாக? நாங்கள் படித்தது வந்துட்டு அக்ரிகல்ச்சர். நாங்கள் இப்போ 7 interns இருக்கோம்னா எல்லாருமே நாங்கள் அக்ரிகல்ச்சர் தான் படிச்சோம். பிஎஸ்சி அக்ரி. பிஎஸ்சி ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 years கோர்ஸ். இங்கே வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க? இப்போ எவ்வளோ நாள் ஆச்சுங்க இங்கே? நாங்கள் வந்து கரெக்டாக 1.5 months ஆச்சு. 1.5 months. எத்தனை மாதத்துக்கு கோர்ஸ் இது? எங்களுக்கு 3 months. வேணும்னா நம்ம திருப்பி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் யூ வில் பி ஹையர்ட் பை தி சேம் கம்பெனி ஆர் சம் அதர் ஃபார்ம்ஸ். இப்போ உங்களோட ஃப்யூச்சர் என்ன பிளான், என்ன அதுங்க கற்றுக்கிட்டு என்ன பண்ண போகிறீங்க?
ஓகே, இது கற்றுக்கிட்டு நான் இப்போ ப்ரொடக்ஷன் பண்ணுவேன்னா எனக்கு தெரியல, பிகாஸ் எவ்ரி ஒன் ஹேஸ் அ டிஃப்ரெண்ட் பிளான்ஸ். நான் இங்கே இன்னொரு 2-3 மந்த்ஸ்க்கு நான் இங்கே இருப்பேன், இருந்து எல்லாத்தையுமே கற்றுப்பேன். ஐ எம் கோயிங் ஃபார் மை ஹையர் ஸ்டடீஸ், ரிசர்ச் பேஸ்ட் ஸ்டடீஸ் அப்ராட். அண்ட் மித்தவங்களுக்கு மித்த பிளான்ஸ் இருக்குது. சிலவங்க அவங்களே யூனிட் செட்டப் பண்ணலாம், இல்லாட்டி அக்ரானமிஸ்ட்டாக இதோட பெரிய ஃபார்மில் நான் போய் வேலை பார்க்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து 7000 ஸ்கொயர் ஃபீட் தான், பட் ரொம்ப கமர்ஷியலாக பண்ணுறவங்க வந்துட்டு 1 ஏக்கர் 2 ஏக்கர்ஸ் வரை பண்ணுவாங்க. ஸோ அங்கே போய் ஒரு அக்ரானமிஸ்ட்டாக அங்கே சேரணும் அப்படின்னு பண்ணுறவங்க இது எல்லாமே இங்கே வந்துட்டு கற்றுக்கலாம். அண்ட் இதெல்லாம் தான் பேசிக்ஸ். அண்ட் மோஸ்ட்லி ஒரு ஃபார்மில் பெரிய ஃபார்ம் 1 ஏக்கர் ஃபார்ம்லேயுமே வந்துட்டு இதே செட்டப் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் பேசிக்ஸ். அண்ட் டு எக்ஸ்டெண்ட் ஒரு அக்ரானமிஸ்ட்டுக்கு ஒரு ஹைட்ரோபோனிக்ஸில் ஒரு சாயிலஸில் என்னென்னலாம் வேணுமோ அதெல்லாமே நாங்கள் இங்கே கற்றுக்குறோம். இங்கே வந்து உங்களுக்கு ஸ்டே பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் இங்கே இருக்குங்களா எப்படி? ஆமாம், ஆக்சுவலி பாய்ஸுக்கு பார்த்தோன்னா இங்கே இருக்குது, நீங்கள் பார்த்த டாப் மாதிரி இருக்குது. எங்களுக்கு இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். எங்களுக்கு தனியாக அவங்களுக்கு அகாமடேஷன் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் 1 BHK ஹவுஸ். எங்களுக்கு கேர்ள்ஸ்க்கு நாங்கள் 3 பேர் இருக்கோம், எங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. சரி, இப்போ அக்ரிகல்ச்சர் அக்னானமிஸ்ட் படித்தவங்க இந்த ட்ரைனிங் எடுக்கிறதுனா என்ன ப்ரொசீஜர்? ஓகே, இது வந்துட்டு ரோலிங் பேசிஸில் வந்து இயர்லி ஒன்ஸ் வரும். நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் பேட்ச் ஆஃப் இந்த இன்டர்ன்ஸ். ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி இருந்தாங்க, பட் 2 பேர் அந்த மாதிரி ரொம்ப கம்மியாக தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ நாங்கள் 7 பேர் இருக்கோம் இங்கே. அண்ட் நீங்கள் வந்து CV ஹைட்ரோ குளோபல் அண்ட் பிரிஸ்டைன் ஃபார்ம்ஸ் லிங்க்டின்ல நீங்கள் ஃபாலோ பண்ணலாம், இன்ஸ்டாகிராம்லேயும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். லிங்க்டின்ல வந்துட்டு எப்போல்லாம் வந்துட்டு வேகன்சி இருக்கோ அப்போல்லாம் போஸ்ட் பண்ணுவாங்க. அண்ட் நாங்கள்லாம் வந்துட்டு we are getting paid, எங்களுக்கு ஸ்டைஃபன் கிடைக்குது நாங்கள் இங்கே ட்ரைனிங் பண்ணுறதுக்கு. அது இல்லாமல் இஃப் தேர் இஸ் நோ வேகன்சி பட் ஸ்டில் யூ வாண்ட் லேர்ன் யூ வாண்ட் கம் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வரலாம். அண்ட் அதுக்கு சர்டன் ஃபீஸ் இருக்குது, அந்த ஃபீஸ் கட்டி நீங்கள் ஒரு 3 மந்த் ப்ரோக்ராமை வந்து படிச்சுக்கலாம். உங்கள் கன்வீனியன்ஸ் படி கூட நீங்கள் வந்து தங்கியிருந்து படிச்சுக்கலாம், என்ன அது படிச்சுக்கலாம். அண்ட் ஸ்டே வந்துட்டு இருக்குது. சரி, தேங்க்யூ மேம். தேங்க்யூ. Basic seedling. This is almost completely weeks, and we are irrigating nutrient solution through this channels, and it is flowing like that. And we have nutrient tank over there. These 2 tanks, it fills 2000 liters of water. This is for fogger and this is for irrigation. These NFT channels, it takes 2000 liters of water. Daily we have to adjust EC and pH, which suggested by our Guru sir and Siri sir. This is deep water culture. Deep water culture. Okay. In its root dipped into nutrient solution. Okay. And we have one pump that circulate air inside it. So the plant can get sufficient oxygen. Okay. This crop? This same crop, basil. Same crop, basil. You can see. This is tomato and brinjal, like, right? We are reusing the bottles. Okay. Like saying this include a nutrient solution, and we are using that pump, air pump into this, so they can also get oxygen. So just putting this right. It's brinjal, correct? Brinjal, and this is Tomato. The sponge is that's it. We kept a sponge to hold the seedling, otherwise it will go. So we This cut the cap and we'll put Bottle, the cap out upside down, and we can grow in our terrace garden like that. Sure. We if there is no more space, we can use this. Okay. Usually we can use some leafy vegetables. So we can like spinach, palak, like that. You need to put the fertilizer in this. Inside this, and we need to change this water once in a 2 days. Otherwise, this is algal growth that will come. If we continuously change that, there is no growth. No problem. The circulation is the regular process. Circulation, water circulation.